ஹாய் வெல்கம் டு டீனா ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ளவுஸ்க்கு எப்படி ப்ரூச்சஸ் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது சாரியில் உள்ள ப்ளவுஸ் தான், பிளெயின் ப்ளவுஸாக இருந்துச்சு. நான் பிளெயினாகவே ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆர்கன்ஸா ரிப்பனில் ஃப்ளார் செஞ்சுட்டு அங்கங்கே கொஞ்சம் புட்டாஸ் மாதிரி ஜமிக்கி ஃப்ளார் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஏற்கனவே ஆர்கன்ஸா ரிப்பனில் ஃப்ளார் பண்ணி ப்ரூச்சஸ் கிளாஸ் 8ல் வந்து போட்டிருக்கேன். அந்த ஃப்ளார் தான் நம்ம வந்து இப்போ பண்ண போகிறோம். ஸ்லீவில் வந்து சென்டரில் ஒவ்வொரு ஃப்ளாரும், நெக்ஸ்ட்டு பேக் சைடில் 3 ஃப்ளார் வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஏற்கனவே போட்டிருக்க வீடியோவில் வந்து 5 சென்டிமீட்டர் எடுத்திருப்போம். 5 சென்டிமீட்டரில் 5 பீஸ் எடுத்து ஃப்ளார் ரெடி பண்ணியிருப்போம். இது வந்து 3 சென்டிமீட்டர் எடுத்து ஃப்ளார் ரெடி பண்ணுறேன். 3 சென்டிமீட்டரில் வந்து 5 பீஸ் எடுத்துக்கிறோம். 5 பீஸ் எடுத்துகிட்டு ஒவ்வொரு பீஸ்லேயும் 2 சைடும் லைட் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அந்த நூல் பிசுறு வராமல் இருக்கணும். இப்போ வந்து நம்ம 5 பீஸையும் இதே மாதிரி தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதாவது ஒரு இது ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த நெக்ஸ்ட் இதை வந்து வச்சுட்டு அதை கிராஸில் வந்து ஸ்டிச் பண்ணணும். எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு பாருங்கள். ஊசியில் த்ரெட் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ப்ளவுஸ்லலாம் யூஸ் பண்ணுறதுனால ஒன்று நம்ம யூஸ் பண்ணுற கிளாத் கலருக்கு வந்து த்ரெட் இருக்கணும். இப்போ வந்து நம்ம ஃப்ளார் செய்கிறோம், அதனால் ஃப்ளார் கலருக்கு என்ன ஆர்கன்ஸா ரிப்பனில் என்ன கலர் எடுத்துருக்கீங்களோ அந்த கலருக்கு வந்து மிஷின் த்ரெட் வாங்கிக்கோங்க. இதே மாதிரி குட்டியாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு பீஸ் வச்சு அதோட கிராஸில் ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் கிராஸில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த மீதி இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டு அதுலேயும் ஹீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அப்படி இல்லைன்னா மொத்தமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பிசுறு தெரிஞ்சுன்னா அதை கட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஒவ்வொரு சைஸ் எடுக்கிறத பொறுத்து அந்த ஃப்ளார் வந்து பெருசாக வர்றது அப்படின்ட்டு இருக்குது. நான் வந்து 3 சென்டிமீட்டரில் எடுத்திருக்கேன். இப்போ 5 பீஸையும் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. சென்டரில் கொஞ்சமாக கேப் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு 2 சைடும் நாட் போட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஃப்ளார் சைஸ்க்கு கொண்டு வந்துட்டு நம்ம வந்து நல்லா டைட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சென்டரில் ரொம்ப கேப் ஆயிராமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இழுத்து ஸ்டார்ட் பண்ண பிளேஸையும் முடித்த பிளேஸையும் சேர்த்து வச்சு நல்லா ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ஃப்ளார் கிடச்சிரும். இதில் நம்ம நிறையா சென்டிமீட்டர் வந்து அதிகமாக எடுக்கும்போது நல்லா நிறைய சுருக்கு அந்த மாதிரி அடுக்காக உள்ள ஃப்ளார் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், இதே மாதிரி நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2-3 ஸ்டிச் நல்லா போட்டுக்கோங்க. இதே மாதிரி நான் 5 ஃப்ளார் ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது ப்ளவுஸோட ஸ்லீவில் வந்து ஒவ்வொரு 2 சைட்லேயும் ஒவ்வொரு ஃப்ளாரும், நெக்ஸ்ட்டு பேக் சைடில் 3 ஃப்ளார் வர மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு ஹேண்ட் வந்து ஃபுல்லாக முடிச்சிருக்கேன். அப்போ நான் வீடியோ எடுக்கலை. அதில் வந்து பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கேன்னு. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஹேண்ட் வந்து எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து நான் சும்மா சிம்பிளாக அந்த ஃப்ளார் ஜிமிக்கி மட்டும்தான் வச்சுருக்கேன். நான் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு அந்த நம்ம ரெடி பண்ண ஆர்கன்ஸா ஃப்ளார் வச்சோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் நான் வைக்கலை. நீங்கள் வைக்கணுன்னா வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ப்ளவுஸோட ஸ்லீவ் வந்து ஏற்கனவே ஒன்று ரெடி பண்ணியாச்சு. அடுத்த ஸ்லீவ் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத முழுசாக நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ரெடி பண்ண ஃப்ளாரை வந்து ப்ளவுஸோட சென்டரில், இது வந்து ஹாஃப் ஸ்லீவ், அதனால் இது வந்து நம்ம லாங் 3/4 அந்த மாதிரி ஸ்லீவ்னால் நீங்கள் அதோட சென்டர், அதாவது கீழே அந்த பார்டர் சைடு வரும் பார்த்திங்களா, அதில் கூட நம்ம வச்சு சென்டராக வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இப்போ பாருங்கள், சென்டராக ப்ளவுஸோட சென்டரில் அந்த ஃப்ளாரை வச்சு ஸ்டிச் பண்ணி அதுக்கு உள்ளே வந்து இந்த போலன் பார்த்துருப்பீங்க. போலனில் ஒரு போலன்லேயே வந்து 10 பீஸ் இருக்கும். அதில் நான் ஒரு பீஸ் எடுத்து அதை கட் பண்ணி சென்டரில் வச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணியிருப்பேன். இப்போது இந்த ஃப்ளாரை நம்ம வச்சுட்டு நம்ம இதில் என்ன கலர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஆர்கன்ஸா ரிப்பனோட கலரில் தான் நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ரிப்பனில் ஸ்டிச் பண்ணும்போது ப்ளவுஸோட கலரில் உள்ள த்ரெட்டை வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அந்த கலர் வந்து அதில் தெரியும். அதனால் இந்த ஃப்ளார்லலாம் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஃப்ளார் என்ன கலரோ அந்த கலரை வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறது வெளியில் தெரியாது. அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது வந்து அந்த நம்ம சென்டரில் மறைக்க போகிறோம்ல அந்த இடத்துலையே ஸ்டிச்சஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இதை நம்ம வந்து கம் போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் ஸ்டிச் பண்ணலாம். நான் டேரெக்டாக ஸ்டிச் தான் பண்ணியிருக்கேன், பேஸ்ட் பண்ணலை. அதே இது இந்த ஃப்ளார் ரொம்ப தூக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் இந்த ஓரம் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக வர மாதிரி வரும். அந்த தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்காது. அந்த சுற்றி வந்து அங்கங்கே ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் போட்டிங்க அப்படின்னா அந்த ஃப்ளார் தூக்கிட்டு இருக்காமல் கொஞ்சம் நல்லா ஃப்ளாட்டாக இருந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ, இது வந்து கொஞ்சம் 3D
சைஸில் வந்த மாதிரி கொஞ்சம் வந்து எம்போஸ்டாக தெரியும் பார்க்குறதுக்கு. நீங்கள் ஃப்ளாட்டாக வேணும்னா அந்த ஓரம் ஃபுல்லாக லைட்டாக ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸ்டிச்சஸ் வந்து நிறையாவே போடுங்க. ஏன்னா வந்து நம்ம க்ளூலாம் போடலை, டேரெக்டாக ஸ்டிச் பண்ணுறோங்கிறதுனால நல்லா அந்த கிளாத்தோட வந்து நல்லா அது ஃபிட் ஆகி வரணும். அதனால் நிறைய ஸ்டிச்சஸ் போட்டு அதுக்கப்புறமா பின்னாடி நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு டைம் ஸ்டிச் பண்ணும்போது நாட் போட்டிங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று உங்களுக்கு ஒரு இதில் வந்து ரிமூவ் ஆனாலும் அடுத்தது ரிமூவ் ஆகாமல் இருக்கும். நம்ம வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நிறையா ஸ்டிச்சஸ் போடுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதோட சென்டரில் வந்து அந்த போலனை கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண போகிறோம். நீங்கள் டைரெக்டாக ஸ்டிச் பண்ணனாலும் பண்ணலாம். அந்த போலனில் கீழே வந்து ஒரு கிளாத் மாதிரி கொடுத்துருக்கோம். அந்த கிளாத்தில் நல்லா ஸ்டிச் பண்ணுங்கள். அது இல்லாமல் மேலே வந்து குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் இடையில இடையில ஸ்டிச்சஸ் போடுங்க. அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு அது வந்து கரெக்டாக வரும். அப்படி இல்லைனா ஒரு சைடாக இருந்த மாதிரி இருக்கும். இதுவும் வந்து நல்லா நம்ம ஸ்டிச் பண்ணுற எல்லாமே வந்து நிறைய ஸ்டிச்சஸ் போடணும். அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா கரெக்டாக வரும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நாட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளாருக்கு கீழே வந்து ஹேங்கிங் மாதிரி ஒரு 3 டியூப் பீடு, லாங் டியூப் பீடு, அப்புறம் 4 mm காப்பர் பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு வந்து ஹேங்கிங் மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து அங்கங்கே வந்து ஜமிக்கி வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். இவ்வளோ தான் வந்து ப்ளவுஸோட ஸ்லீவ். நம்ம இவ்வளோ பண்ணோம்னாலே ப்ளவுஸ் பார்க்கறதுக்கு நல்லா நம்ம அங்கங்கே ஜமிக்கி ஒர்க் பண்ணுறதுனால ப்ளவுஸ் நல்லா கிராண்டாக தெரியும் ஸ்லீவ் வந்து. அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுற எல்லாத்துலேயுமே வந்து நல்லா ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. என்னோடய சேனலில் வந்து ப்ரூச்சஸ் கிளாஸ் வந்து ரெகுலராக வீடியோ போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அதில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லாங் டியூப் பீடு, ஒரு 4 mm பீடு, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சுகர் பீடு வச்சு அதோட லென்த்துக்கு வர மாதிரி கரெக்டாக ஸ்டிச் பண்ணி ஒரு 3 பீடு வந்து ஹேங்கிங் மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ரூச்சஸ் கிட் அவைலபிளாக இருக்குது. ₹750 ஃப்ரீ ஷிப்பிங். ப்ரூச்சஸ் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. அதுக்கு வந்து ஷிப்பிங் வந்து உண்டு. ஃப்ரீ ஷிப்பிங் கிடையாது, ஷிப்பிங் உண்டு. நீங்கள் வாங்குகிற திங்ஸ் பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் வந்து சேஞ்சஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ஜமிக்கி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது ஃப்ளார் ஜமிக்கியில் வந்து மல்டி கலர் மாதிரி வர ஜமிக்கி. இதில் வந்து ஒரு பர்பிள் ஷேடு, அந்த சாரியோட கலர் ஷேடு வர்றதுனால இந்த ஜமிக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜமிக்கி நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு காப்பர் சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். இதே மாதிரி தான் ப்ளவுஸ் ஃபுல்லாக, அதாவது ஸ்லீவ் ஃபுல்லாகவே அங்கங்கே வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். உங்களுக்கு எதுவும் ப்ரூச்சஸ் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னாலும் மேலே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சிம்பிள் ப்ளவுஸ், அதாவது எந்த ஒர்க்குமே இல்லாமல் ப்ளைன் ப்ளவுஸாக நீங்கள் வந்து அனுப்பி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன மாடல் கேட்குறீங்களோ அந்த மாடல் வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மேலே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அங்கங்கே வந்து நம்ம ஜமிக்கி வச்சு ஸ்டிச் பண்ணுறோம், அவ்வளோதான். இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக அதை நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா கிராண்டாக இருக்கும். ஏன்னா அங்கங்கே நம்ம வந்து புட்டாஸ் மாதிரி அந்த ஃப்ளார் ஜமிக்கி கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ ஃபுல்லாக ஸ்லீவ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பேக் நெக் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் வாங்க. லாஸ்ட்டாக போட்ட ப்ளவுஸு வீடியோவில் வந்து பேக் நெக்குக்கு இந்த ஃப்ரேம் யூஸ் பண்ணாமலே நான் டேரெக்டாக பேஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்பேன். இப்போ ஃப்ரேம் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் காமிக்கேன். இதுக்கு வந்து 10 இன்ச்சு ஃப்ரேம் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ரேமில் வந்து நம்ம கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்மளோட ப்ளவுஸ் பேக் நெக் வர மாதிரி இந்த மாதிரி வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ரொம்ப நீங்கள் இழுக்காதீங்க. அப்படி இழுத்தீங்க அப்படின்னா ப்ளவுஸில் அங்கங்கே கொஞ்சம் அந்த நூல் வந்து பிசுறு வர்றதுக்கு ஒரு மாதிரி ஈஞ்சு போயிட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்துடும். அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஆரி ஒர்க் போட போகிறதில்ல. அப்படின்னா தான் அதுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கணும். நம்ம வந்து நார்மல் நீடில் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். நமக்கு வந்து அது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஃப்ரேம் இல்லாமல் பண்ணும்போது கொஞ்சம் கிளாத் வந்து நம்ம எதில் பண்ணுறோம் அந்த ஈக்குவலான சைஸு அதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். இதில் வந்து அந்த மாதிரி வராது. அதனால தான் நம்ம போடுறோம். இது நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணியாச்சு. அதனால் அந்த மாதிரி இழுத்துட்டு இருந்துச்சுன்னா, கிளாத் இழுத்துட்டு இருந்துச்சுன்னா பார்க்க நல்லா இருக்காது. அதனால் ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து இதில் எடுக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளாத்தை வந்து ரொம்ப பிடிச்சி இழுத்துறாதீங்க. நம்ம வந்து ஆரி ஒர்க் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணாத நம்ம நார்மலாக உள்ள ப்ளவுஸ் பிட்டை வந்து நம்ம இழுப்போம். நல்லா இழுத்து டைட்டாக இருந்தால் தான் நமக்கு ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக வரும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் கேப் இருந்துச்சுனாலும் நமக்கு ஸ்டிச் பண்ண நல்லா இருக்காது, ஸ்டிச்சஸ் வராது. இதில் அப்படி இல்லை. உங்களுக்கு ஓரளவு அதில் வந்து ஃபிட் ஆகிருந்தனாலே போதும். இந்த மாதிரி இருந்தால் கூட போதும். அந்த சுருக்கங்கள்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து இதில் ஸ்டிச் பண்ணணும்.
இதில் இவ்வளோ ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ரிமைனிங் வந்து திரும்ப இதை எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எங்கே ஸ்டிச் பண்ண வேண்டிய இருக்கோ அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரொம்ப இழுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்தீங்க அப்படின்னாலே அந்த சுருக்கங்கள்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா டைட் ஆயிரும். அவ்வளோ இருந்தாலே போதும். இப்போ வந்து நம்ம ஸ்லீவில் பண்ண மாதிரியே இதுலேயும் வந்து ஒரு ஃப்ளாரை வந்து வச்சு ஸ்டிச் பண்ணணும். 3 ஃப்ளார் வர மாதிரின்னு சொல்லியிருக்கேன். அதாவது ப்ளவுஸோட ஹாஃப் சைடு தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். இப்போ இதில் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். த்ரெட்டு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம என்ன ரிப்பன் கலர் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த கலரில் தான் வந்து த்ரெட் யூஸ் பண்ணணும். மற்றபடி ஜமிக்கிலாம் ஸ்டிச் பண்ணுறப்ப வந்து ப்ளவுஸ் கலரில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து நார்மலாக நீங்கள் பேக் நெக் வந்து இந்த ஃப்ரேம் இல்லாமல் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். ஃப்ரேம் வச்சு ஸ்டிச் பண்ணுறபோது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. வேகமாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். அந்த ஃப்ளார் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த போல்னு வச்சு ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து 3 ஹேங்கிங் கொடுத்தோன்னா அந்த ஃப்ளார் முடிஞ்சிடும். அப்புறம் அங்கங்கே ஜம்கி வச்சு ஸ்டிச் பண்ணணும். 3 இடத்துல வந்து இந்த ஃப்ளார் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டிச்சஸ்க்கெலாம் வந்து உங்களுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு டெய்லரிங் தெரியணும், உங்களுக்கு ஆரி ஒர்க் தெரியணும், அந்த மாதிரி எந்த ரீசனுமே கிடையாது. உங்களுக்கு டெய்லரிங் பற்றியோ எம்ப்ராய்டரி பற்றியோ எந்த நாலேஜும் இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் வந்து இதை ஒர்க் பண்ணலாம். நீங்கள் நார்மலாக ஒரு ப்ளவுஸை வந்து டெய்லர்கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் வாங்கி வச்சு உங்களோட ப்ளவுஸை நீங்களே வந்து ரெடி பண்ணலாம். இந்த மாடல் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட மாடல் வந்து ப்ரூச்சஸ் மாடல் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க, நிறைய பேர் போட்டிருப்பாங்க. நீங்கள் அதில் உள்ள அதே மாதிரி போடணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு 2-3 வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் புதுசாக ஒரு டிசைன் வந்து நீங்கள் கொண்டு வந்துடலாம். இந்த ஃப்ளார் தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஃப்ளார் டைப்பில் மெட்டீரியல்ஸ் இருக்குது. அதை வச்சு ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லையா வந்து நிறையா ஷெல்ஸ் டைப்பில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃப்ளார் மேக் பண்ணி அப்படி ஸ்டிச் பண்ணலாம். உங்களோட சாரீ கலருக்கு என்னென்ன திங்ஸ் கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு ப்ரூச் ரெடி பண்ணி இங்கே பண்ணலாம். டிஃப்ரெண்ட்டாக நிறைய வந்து மெட்டீரியல்ஸ் இருக்குது, மாடல்ஸ் இருக்குது. நீங்களே வந்து புதுசாக ஒரு டிசைன் வந்து மேக் பண்ணி உங்களோட ப்ளவுஸை நீங்களே கிராண்டாக பண்ணலாம். அதே மாதிரிலாம் நிறைய மாடல் இருக்குது. ஆரி ஒர்க் பண்ணணுன்னா தான் 2 நாள் 3 நாள் உங்களுக்கு டைம் எடுக்கும். இதை வந்து உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் போகணுன்னா நீங்கள் காலையில் கூட ரெடி பண்ணி ஈவினிங் போட்டு போகலாம். அந்தளவுக்கு வந்து ஈஸியாக சீக்கிரமாகவே நீங்கள் முடிச்சிடலாம். அந்தளவுக்கு அதே மாதிரி கொஞ்சம் மெட்டீரியல்ஸை வச்சு நம்ம ப்ளவுஸை வந்து கிராண்டாக பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. சிம்பிளாக பண்ணாலும் சில ப்ளவுஸ்லாம் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். சிம்பிள் மாடல்ஸும் இருக்குது, கிராண்ட் மாடல்ஸும் இருக்குது. நிறைய மாடல் வந்து இருக்குது. உங்களுக்கு எது வந்து பிடிக்குமோ அந்த மாதிரி. சிலவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சிலவங்க கிராண்டாக போடணும், ஸ்லீவ்லாம் நல்லா கிராண்டாக இருக்கணும் அந்த மாதிரி நினைப்பாங்க. எப்படி உங்களுக்கு வசதியோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். நம்மளோட மைண்டில் இருக்கிறது தான். சாதாரணமாக கொஞ்சம் ரிப்பன்ஸ் வச்சு கூட நம்ம வந்து நிறையா மேக் பண்ணி நம்மளோட ப்ளவுஸை வந்து ரொம்ப அழகாக்கலாம். உங்களுக்கு ரிப்பன் ஒர்க் பிடிக்கலை அப்படின்னா நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. அந்த மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். நான் என்னோடய சேனலில் 50 கிளாஸஸ், அதாவது 50 கிளாஸ் வந்து ப்ரூச்சஸ் கிளாஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னோடய சேனலில் போய் பார்த்துக்கோங்க. என்னோடய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் வந்து நல்லா போட்டுக்கோங்க. 2-3 நாட் போடுங்க. அப்படின்னா தான் வந்து நம்ம போடுற ஸ்டிச்சஸ் வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கும். அதனால் நல்லா நாட் போட்டுக்கோங்க. நம்ம வந்து ஒர்க் பண்ண ப்ளவுஸுங்கிறதுனால நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறது எல்லாம் பேக் சைடில் தெரிய தான் செய்யும். இதே ப்ரூச்சஸ் ஒர்க்கை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பண்ணலாம். இப்போ ஆரி ஒர்க்லாம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து இது கூடயே வந்து ஆரி ஒர்க்கையும் எக்ஸ்ட்ராவாக போட்டு இந்த ஒர்க்கையும் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்டருக்குலாம் இந்த ப்ளவுஸில் வந்து நான் ப்ளெயினாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதே இது இந்த ப்ளவுஸில் வந்து பார்டர் ஸ்லீவில் லாஸ்ட்டில், அதாவது பார்டருக்கு பதிலாக நம்ம வந்து சாரீ கலரில் ஒரு பைப்பிங் கொடுத்து பேக் நெக்லேயும் ஒரு பைப்பிங் கொடுத்து இந்த ஒர்க் பண்ணோம்னா இதோட சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் ஸ்லீவில் வந்து பார்டருக்காக 3 லைன் ஜரி த்ரெட், அப்புறமா ஒரு சுகர் பீடு, அப்புறம் ஒரு ஸ்டோன் செயின், அப்புறம் ஒரு சுகர் பீடு அந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணுவோம்னா அப்படி பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கை பண்ணாலும் ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். எப்படினாலும் ஸ்டிச் பண்ணலாம். இதே இது பெரிய பெரிய மாடல் ஆரி ஒர்க் மாடல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம எதுவும் ஃப்ளாருக்கு பதிலாக இந்த மாதிரி ஃப்ளார்ஸு, அந்த ப்ரூச்சஸ் ஃப்ளார்ஸு, அப்படி இல்லைன்னா
செல்ஸ் யூஸ் பண்ணி அப்படி இல்லைன்னா அது நமக்கு கிடைக்கிற ஃப்ளார்ஸ் அந்த இப்போது வந்து ஃப்ளார்ஸ்லேயே வந்து கலர்ஸ்லாம் நிறையா இருக்குது. சாரீ கலரில் ஃப்ளார்ஸ் வாங்கி அதே மாதிரி ப்ரூச்சஸையும் சேர்த்து வந்து ஆரி ஒர்க்கில் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். உங்களோட விருப்பம் தான், எப்படினாலும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம ரெடி பண்ண ப்ளவுஸோட சாரீ. இப்போ ப்ளவுஸ் ஃபுல்லாக முடித்ததுக்கு அப்புறமா ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பேக் நெக் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஜமிக்கி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அந்த சைடில் 3 ஃப்ளார் வச்சு ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ப்ளவுஸ் வீடியோ போடணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸ்லீவ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.